வணக்கம். உங்களை மறுபடியும் மோகன் சர்மா செலிபிரிட்டி கிச்சன் இந்த ப்ரோக்ராமில் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு வகை பாயசம், பருப்பு பாயசம். ஓகே, இது செய்யறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத முதல்ல பார்ப்போம் வாங்க. இது பாருங்க, இதுதான் செறுபருப்பு. ஓகே, முதல்ல இதை நல்லா வறுக்கணும். செறுபருப்பை நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணியில ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறம் குக்கர்ல 2 விசிலுக்கு குக் பண்ணணும். ஓகேயா? அது முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். பருப்பு இதுக்கு ஒரு 1/2 கிலோ வெல்லம். இந்த வெல்லத்தில் நம்ம பாகு செய்ய போறோம். அடுத்தது 1 கப்பு தேங்காய் பால். இப்போலாம் கஷ்டப்பட வேண்டாம், ரெடிமேடா கிடைக்குது. இது 1 கப்புல நெய், கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், இது ஏலக்காய் தூள். இது ஒரு பவுல்ல, அதாவது வெள்ளப்பாகு செய்ய போறோம்னு அரிக்கிறதுக்காக ஒரு பவுல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பொருட்கள் தான் நம்ம இன்னைக்கு பாயசம் செய்யறதுக்கு பயன்படுத்த போறோம். பருப்பு பாயசம் இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்தோம். இப்போ இது செய்யற முறை பார்ப்போமா வாங்க. முதல்ல இந்த பர்னர் ஆன் பண்ணிக்கிறோம். பாருங்க, ஃப்ளேம் ஆன் ஆயிடுச்சு. ஃப்ளேம் மேல பாத்திரத்தை வச்சுக்கிறோம், மூடி அப்புறப்படுத்துறோம். முதல்ல நம்ம வெல்லப்பாகு செய்ய போறோம். கொஞ்சமா இந்த பாத்திரத்துல தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம இந்த பாத்திரத்துல விட்டுக்கிறோம். இந்த தண்ணியில இந்த பாருங்க, இந்த உடைச்சி வச்சிருக்கோம் பாருங்க வெல்லம், அத இந்த தண்ணியில போட்டுக்கிறோம். ஒரு 7ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம கலரிட்டே இருக்கணும். இந்த வெல்லம் அப்படியே இந்த தண்ணியில டிசால்வ் ஆகி, பாத்தீங்களா, பாகோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுதான். இது கரைஞ்சதுமே முதல்ல நம்ம செய்ய வேண்டியது இந்த ஃப்ளேமை கம்மி பண்ணி இத இப்ப அரிக்கணும். இதுல நிறைய கல்லு மண்ணு எல்லாம் இருக்கும் வெள்ளத்துல, அதனால அதை சுத்தம் பண்ணிக்கணும். பாருங்க, இப்போ இந்த அரிப்பு அப்படியே நம்ம மேல கொண்டு வந்தோம்னா பாருங்க, எத்தனை பாருங்க கருப்பு கருப்பா கல்லு எல்லாம் தெரியுது பாருங்க. இப்போ பாகு நல்ல சுத்தமா நம்ம பாகு பண்ணியாச்சு. இப்போ இந்த பாகை மறுபடியும் பாத்திரத்தில் விட்டுக்கிறோம். சுத்தம் பண்ண பாகு இப்போ பாத்திரத்தில் விட்டாச்சு. இந்த பாகுல இப்போ லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கோம். இப்ப செய்ய வேண்டியது, இந்த செறுபருப்பு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். செறுபருப்பு இல்ல பாசி பருப்புன்னு கூட இந்த பாயசம் பண்ணலாம். இது பாருங்க, அந்த பருப்பை இதுல போட்டுக்கிறோம். பருப்பை முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணி தண்ணியில அதை ஒரு 4 இருந்து 5 மணி நேரம் வரைக்கும் தண்ணிக்குள் விட்டு தண்ணியில் வச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த பருப்பை இதுல போட்டுக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம பண்ண வேண்டியது, இந்த பால், தேங்காய் பால் அது வச்சிருக்கோமே, அதை இதுல விட்டுக்கிறோம். அந்த காலத்துல தேங்காயை முதல்ல துருவி அந்த துருவின தேங்காயிலிருந்து பால் எடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் தேவையில்லை, ரெடியா கிடைக்குது.
இது பாருங்க, பாலை விட்டதுமே அது கலரே மாறி போச்சு பாருங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். ஒரு 3 நிமிஷம் இது குக் ஆகணும். ஓகே, 3 நிமிஷத்துக்கு மேல இது குக் பண்ணக்கூடாது. தேங்காய் பால் ரொம்ப பாயில் ஆகக்கூடாது. பாருங்க, 3 நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க நல்லா குக் ஆயிருக்கு. ஃப்ளேம் லோ ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கோம். நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ நமக்கு பாயசத்தோட பேசிக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதை மூடி பக்கத்தில் அப்படியே வச்சுக்கிறோம். ஃப்ளேம் மேல பேனை வச்சுக்கிறோம். முதல்ல இந்த பேன்ல அப்படியே நெய்யை விட்டுக்கிறோம். இந்த நெய் உருகிற நேரத்தில் அப்படியே நீங்க இந்த பேன்ல தேங்காய் இந்த பல்லு அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கோமே, அதை முதல்ல நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்க, ஒரு லைட் பிரவுன் கோல்டன் கலர். பாருங்க, அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இந்த நேரத்தில் அதை இந்த பாயசத்தில் அப்படியே சேர்த்துக்கிறோம். மறுபடியும் பேனை ஃப்ளேம் மேல வச்சுக்கிறோம். கொஞ்சம் கூட நெய்யை அந்த பேன்ல போட்டுக்கிறோம். இந்த நெய் உருகிற நேரத்தில் முந்திரி பருப்பு வச்சிருக்கோம், அத இதுல போட்டுக்கிறோம். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த முந்திரி பருப்பு லைட் பிரவுன் கலர் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது, ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஃப்ளேமை நம்ம தேவை இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, சீக்கிரமாக வேலை முடியறதுக்காக. ரைட், இப்போ பாருங்க, கலர் சேஞ்ச் ஆகிற நேரத்தில் அப்படியே கிஸ்மிஸ் திராட்சை இதுல போட்டுக்கிறோம். திராட்சையை போட்டதுமே பாருங்க, அது அழகா சின்ன சின்ன பால் திராட்சை அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். மட்டுமில்ல, அதோட ஷேப்பே சேஞ்ச் ஆகும். அழகா ரெட்டா பால் மாதிரி தெரியும் பாருங்க. ஓகே, அது ஆனதுமே நம்ம ரெடி ஆயிட்டோம். அதுக்கு அறிகுறி. இப்போ அதை பாயசத்தில் சேர்த்துக்கிறோம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டோம். பாருங்க, இப்போ கார்டமம் பவுடர், ஏலக்காய் தூள், ஃப்ளேவரிங் ஏஜென்ட், அதை இதில் சேர்த்துக்கிறோம். ஆஹா, என்ன ஃப்ளேவர், என்ன ஃப்ளேவர்! அப்படியே அந்த பாயசத்தை சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஆஹா, பருப்பு பாயசம் இன்னைக்கு செருபருப்புல செஞ்சிருக்கோம். பாசி பருப்புல நீங்க செய்யலாம். ஓகே ஓகே, எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்க, நம்ம செருபருப்பு பாயசம் ரெடி டு சர்வ். சோ, செருபருப்பு பாயசம் இது செய்யறது எப்படிங்கறத பார்த்தோம். நீங்க இப்படி செய்யுங்க. ஓகே, செஞ்சு உங்க ஒப்பீனியன்ஸ் எனக்கு எழுதுங்க. mohansharma@celebrityKitchen@gmail.com இந்த இமெயில் ஐடியில. சோ, நம்ம மறுபடியும் சந்திப்போமா? ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.